ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th காமர்ஸ்க்கு நிறைய பேர் தமிழில் எங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா, டைப் ஏ டைப் பின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா, டைப் ஏ டைப் பி ரெண்டு ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா, மொத்தம் நமக்கு வந்து 20 ஒன் வேர்ட்ஸு. 20 ஒன் வேர்ட்ஸில் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, டைப் ஏ டைப் பின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் இருந்திருக்கும், அதை நீங்கள் எழுதிருப்பீங்க. சரியா, அதனால் அந்த ரெண்டு கொஸ்டினில் எந்த கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. மொத்தம் 20 ஒன் வேர்ட்ஸு. 20 ஒன் வேர்ட்ஸுக்கு நம்ம ஆன்சர் வந்து மேக்ஸிமம் காமர்ஸ் நல்லபடியாக எழுதிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து ரிலேட்டடாக எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா, காமர்ஸும் எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலேட்டடாக எழுதினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தேவையான மார்க் வந்து என்ன பார்த்தா கிடச்சிடும். சரியா, அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க 24வது கொஸ்டினில் கூட தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு தொடர்புடைய விளக்கத்திற்கு மதிப்பெண் வழங்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக தான் எப்பயுமே ஆன்சர் கீஸ் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. சரியா, 26வது கொஸ்டின் வந்து பாருங்கள், எடுத்துக்காட்டுகள் 2 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி தான் நமக்கு எப்பயுமே ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் நமக்கு எப்பயுமே ஆன்சர் கீஸ் வந்து இருக்கும். சரியா, அதனால் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி மாணவர்கள் தங்கள் சொந்த நடையில் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்க வேண்டும். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, ஆனால் நீங்கள் ஸ்டோரி எழுதக்கூடாது. சொந்த நடைங்கிறது அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா மார்க் கிடைக்கும். அதுக்குன்னு நீங்கள் ஸ்டோரி எழுதிருந்தீங்க அப்படின்னா மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அதுக்கப்புறம் 31வது டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் இருக்கு பாருங்கள். இதில் ஏதாவது 3 நீங்கள் எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் வணிகர் ரசீதின் வகைகள். சரியா, ஏதேனும் 3 தலைப்புக்கு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் சந்தை இடுக்கையாளர். சரியா, இதுக்கும் நீங்கள் ஏதாவது 3 நீங்கள் எழுதினீங்க அப்படின்னாவே போதுமானது. இதில் 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி, அதாவது பணியமர்த்தலின் முக்கியத்துவம் தான் கேட்டிருந்தாங்க. இதில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 3 நீங்கள் எழுதினீங்கன்னா போதுமானது. சரியா, அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அதாவது தலைப்புகள் மட்டும் எழுதியிருந்தால் கூட என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வழங்க சொல்லியிருக்காங்க. வெறும் தலைப்பு மட்டும் நீங்கள் எழுதியிருந்தால் கூட போதுமானது. சரியா, அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.